வகையில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் வண்ண பலூன்களும் புறாக்களும் பறக்க விடப்பட்டு இந்த விழாவின் சிறப்பை இன்னும் அதிகரிக்க செய்கிறார்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். It is a prestigious moment in welcoming our respected collector sir to the 78th Independence Day celebration. A hearty welcome, sir. மதிப்புக்குரிய தற்போது கம்பீரமான கண்கவர் அணிவகுப்பு அணியை பார்வையிட வருமாறு ஒட்டுமொத்த கவாத்து பொறுப்பு அதிகாரி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த கவாத்து பொறுப்பு அதிகாரி அவர்களின் அழைப்பை ஏற்று அணிவகுப்பு அணியை பார்வையிட திறந்த வாகனத்தில் செல்கிறார்கள். போட்ட தினம். ஆம், இந்த தினம் நாம் நம் சுவாச காற்றை சுதந்திரமாக சுவாசித்த விடுதலை தினம். என்ற விடுதலை திருநாளின் சிறப்புகளை எண்ணியவாறு பல்வேறு துறைகளில் நமது மாவட்டத்தை முதன்மை பெற்ற மாவட்டமாக, முன்னோடி மாவட்டமாக மிளிர செய்து கொண்டிருக்கும் நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அணிவகுப்பு அணியை பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பொழியும் நாடு, செந்நெற் பயிர் அலை முழுதும் நாடு, வாழை தென்னை கரும்பு செழிக்கும் நாடு, புண்ணியம் செய்தவர் வாழும் நாடு, நெல்லை பொன்மலை போல் குவிக்கும் நாடு, எண்ணிய பல தொழில் செய்யும் நாடு, நீலி ஏந்தி அறம் வளர்க்கும் நாடு. இத்தகைய சிறப்பு பெற்ற வையத்து ஏதும் இணையில்லா இந்திய நாடு என்று நம் நாட்டில் அருமை பெருமைகளை எண்ணி உள்ளம் மகிழ்ந்தவாறு அணிவகுப்பு அணியை பார்வையிட்டு விழாவினை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். ஒருங்கிணைப்பவர் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் திரு டி ஜோசப் அவர்கள். ஒட்டுமொத்த அணிவகுப்பை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் திரு எஸ் அமர்நாத் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி சக்திவேல் அவர்கள் தலைமையிலான முதல் படை பிரிவு, செல்வி இ பிரியங்கா அவர்கள் தலைமையிலான இரண்டாம் படை பிரிவு, திரு டி விஜயரங்கம் அவர்கள் தலைமையிலான மூன்றாம் படை பிரிவு. நமது கம்பீரமான காவல் படை விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு டி ஜோசப் அவர்கள் ஒருங்கிணைப்பிலே, விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் திரு எஸ் அமர்நாத் அவர்களின் தலைமையிலே, சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பி வெங்கடேஷ் அவர்களின் தலைமையிலான இசைக்குழுவின் செம்மாந்த இசையோடு முன் செல்ல இதோ வீறு கொண்டு ஒட்டுமொத்த படைகளும் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன. முதலாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி சக்திவேல் அவர்கள். இரண்டாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வி இ பிரியங்கா அவர்கள். மூன்றாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு டி விஜயரங்கம் அவர்கள். தீயணைப்புத்துறை படையின் தலைவர் விழுப்புரம் சிறப்பு தீயணைப்பு நிலைய அலுவலர் திரு ஆர் ராஜவேல் அவர்கள். ஊர்காவல் படையின் தலைவர் விழுப்புரம் ஏ நிர்மம் பிரிவு தளபதி திரு ஆர் ஏழுமலை அவர்கள். தேசிய மாணவர் படையின் தலைவர் விழுப்புரம் திரு காமராஜ் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தேசிய மாணவர் படை அலுவலர் திரு சி ரத்னசாமி அவர்கள், ரத்னமணி அவர்கள்.
நாட்டு நலப்பணி திட்ட படையின் தலைவர் விழுப்புரம் திரு காமராஜர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி திட்ட அலுவலர் திரு டி ராஜசேகரன் அவர்கள், இளம் செஞ்சிலுவை சங்க படையின் தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் பாபு செல்லத்துறை அவர்கள், கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும், அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். உலக முடியுமா இந்தியா தில்லும் இந்தியா ஒன்றாயும் இந்தியா தானே இப்போதான் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. அரசு படிக்கிற மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம் மற்றும் 7.5% இடஒதுக்கீடு திட்டம், அது மட்டும் இல்லாம தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு போன்ற நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அரசு பள்ளியை சேருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்க ஊர் பிள்ளைங்க எல்லாம் அங்கேயே சேர்க்கணும் சார்.
மற்றும் சிலம்பம் ஆகியவற்றை செலவில்லாம கத்துக்கிட்டாங்க சார். நமக்கு ஏன் குறைச்சிருச்சு ஒன்னாகி போ சேர்ந்து புத்தம் புதுசா இப்போ பிறந்திருக்கும் கொண்டாடு குத்தாட்டம் போடு உலகம் உனக்காக இருக்கே பொண்ணை வச்சு கொண்டாட திறமை இருந்தாலே ஊரே பொண்ணை சுத்து கொண்டாட ஒன்னா சேர்ந்து பறந்து போக இருக்க நமக்கு முளைச்சிருக்கு அறப்போவா ஒன்னாகி போ சேர்ந்து புதுசா இப்போ பிறந்திருக்கும் கொண்டாடு ஊர் பிள்ளைகள் எல்லாரையும் அரசு பள்ளியில சேர்த்தீங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அரசு பள்ளியில சேர்த்து
வீட்டுக்கு அங்கிள். வா அவனை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே அங்கிள்.
வீரமும் ஈரமும் நிறைந்த தமிழ் மண்ணில் புறநாடு மரக்காணம் ஹெட் கான்ஸ்டபிள் திரு வி பிரபுதாஸ் அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் மேற்கு சப் இன்ஸ்பெக்டர் எம் அனந்தராசன் அவர்கள், தொடர்ந்து திரு ஆர் மகாராஜா, திரு கே சக்திவேலு, திரு கே சையத் கபீஸ் அவர்கள், விக்கிரவாண்டி காவல்துறை திரு இப்ராஹிம் அவர்கள், ஆர்கனைசர் பிரிவை சார்ந்த திரு ஏ இளங்கோவன் அவர்கள், ஆரக்கண்டநல்லூர் சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் லியோ சார்லஸ், அதை காவல் நிலையத்தை சார்ந்த திரு கே தேவநாதன் அவர்கள், திரு என் சத்யன், திரு டி சுப்பிரமணியம் அவர்கள், திரு என் முருகவேல் அவர்கள், பிரம்மதேசன் காவல் நிலையத்தை சார்ந்த திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள், விழுப்புரம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த திருமதி பி கண்ணாயிரம் அவர்கள், திருமதி பி கனியம் அவர்கள், திருமதி கே மஞ்சுளா, திருமதி ஆர் இந்துமதி, பாருங்க மேடம், திரு எஸ் தீனதயாளன் அவர்கள், திரு கே வினோத்ராஜ் அவர்கள், திரு கே கலைவாணன் அவர்கள், திருமதி எம் கலைச்செல்வி அவர்கள், திரு எல் பாலமுருகன் அவர்கள், திரு பி ராஜசேகர், திருமதி எம் ராஜேஸ்வரி, திரு ஏ ஜே ஜெயராஜ், திரு எஸ் வேலு, திருமதி என் எம் ஜெயந்தி, திருமதி ஆர் வெற்றிக்கொடி, அதனைத் தொடர்ந்து திரு ஜி கோபி ஆகியோர் நமது விழுப்புரம் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்கள் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட வன அலுவலகத்தை சார்ந்தவர்கள் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக பெறுகிறார்கள். விழுப்புரம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் மிஸ்டர் வி கமலக்கண்ணன், அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் மிஸ்டர் பி புவனேஸ்வர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திருமதி ப கற்பகம் அவர்கள், திரு ஆர் ராஜவேல் அவர்கள், திரு சுசுமதி அவர்கள், அதனைத் தொடர்ந்து முதல்நிலை அலுவலர்கள் சான்றிதழ் பெறுகிறார்கள். முதலாவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் செங்கல்ராயன் கூட்டுறவு அவர்கள்,
விழுப்புரம் சமூக பாதுகாப்பு திட்டம் தனி துணை ஆட்சியர் திரு ஜே முகுந்தன் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட வழங்கல் அலுவலர் திரு எம் சந்திரசேகர் அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் கலா உதவி ஆணையர் திரு முருகேசன் அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திருமதி வளர்மதி அவர்கள், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் திருமதி சிவக்கொழுந்து அவர்கள், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் கே ரமாதேவி அவர்கள், தொடர்ந்து மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள், விழுப்புரம் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் திரு ஜீவானந்தம் அவர்கள், விழுப்புரம் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் லதா அவர்கள், விழுப்புரம் கூட்டுறவு சங்கங்கள் இணை பதிவாளர் திரு பெரியசாமி அவர்கள், விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி இயக்குனர் சி விக்னேஷ் அவர்கள், விழுப்புரம் சுங்கத்துறை உதவி இயக்குனர் திருமதி எஸ் சபியா அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பொதுப்பணித்துறை கட்டடம் மற்றும் பராமரிப்பு செயற்பொறியாளர் எம் பரிதி அவர்கள், விழுப்புரம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு ராஜேஸ்வரன் அவர்கள், கடலூர் உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் துறையை சார்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள், கடலூர் உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் அலுவலகம் உதவி சொற்பொருள் செயற்பொறியாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், விழுப்புரம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு புருஷோத்தமன் அவர்கள், விழுப்புரம் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் திருமதி பி காஞ்சனா அவர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மண்டல மேலாளர் திரு மனோகரன் அவர்கள், வாழ்த்து காட்டுவோம் திட்டம் மாவட்ட செயல் அலுவலர் திரு தினகர் ராஜ்குமார் அவர்கள், விழுப்புரம் வேளாண்மை துணை இயக்குனர் வே சத்யமூர்த்தி அவர்கள், விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் உதவி இயக்குனர் திரு பாலமுருகன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மக்கள் தொடர்பு அலுவலர் திரு சதீஷ் அவர்கள், விழுப்புரம் விதை சான்று மற்றும் உயிர் சார்ந்த உதவி இயக்குனர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் ஆகியோர் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருப்பரங்குளம் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் நற்சான்றிதழை பெறுகிறார்கள். முதலாவதாக விழுப்புரம் தனி வட்டாட்சியர் தேர்தல் பிரிவு திரு கணேஷ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து செஞ்சி தனி வட்டாட்சியர் திருமதி புஷ்பாவதி அவர்கள், திண்டிவனம் தனி வட்டாட்சியர் திரு வெங்கடேசன் அவர்கள், திண்டிவனம் தனி வட்டாட்சியர் ஜி பழனி அவர்கள், வானு தனி வட்டாட்சியர் திரு சரவணன் அவர்கள், விழுப்புரம் தனி வட்டாட்சியர் திரு பி வித்யாதரன் அவர்கள், விழுப்புரம் குடிநீர் பொருள் தனி வட்டாட்சியர் திரு எம் ரகுராமன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வருவாய் வட்டாட்சியர் திரு வசந்தகிருஷ்ணன் அவர்கள், பண்டாச்சிபுரம் வருவாய் ஆர் மகாதேவன் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சார்ந்த அலுவலக மேலாளர் திரு செல்வமூர்த்தி அவர்கள், விழுப்புரம் தனி வட்டாட்சியர் திரு ஆனந்தகுமார் அவர்கள், துணை வட்டாட்சியர் திருமதி சோபாலட்சுமி அவர்கள், திருவண்ணைநல்லூர் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு ஏ பாரதிராஜா அவர்கள், மேல்மலையூர் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு ஆ சார்லின் அவர்கள்,
செஞ்சி தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு ஆர் மணிகண்டன் அவர்கள், விக்கிரவாண்டி தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு ஆர் வெங்கடேசன் அவர்கள், துணை வட்டாட்சியர் திருமதி காமாட்சி அவர்கள், மரக்காணம் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு விஜயன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துணை வட்டாட்சியர் தேர்தல் பிரிவுகளுக்கான திருமதி எல் தேவிகலா அவர்கள், கண்டாட்சிபுரம் தேர்தல் துணை வட்டாட்சியர் திரு எஸ் குமரன், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துணை வட்டாட்சியர் திரு வெங்கட்ராஜ், தொடர்ந்து திண்டிவனம் வட்ட வழங்கல் அலுவலர் திருமதி உஷாராணி அவர்கள், விழுப்புரம் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் திரு ஏ ராபர்ட், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு மணிகண்டன், விழுப்புரம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு பி கோவிந்தராஜ் அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் வட்டாட்சியர் அலுவலகம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு கே தாமரை செல்வம், செஞ்சி குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் எம் ஜமீனா, விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு பி ராஜ்குமார், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு கே ராசசேகரன், எம் தமிழரசன், திரு ஆர் ரஞ்சித்குமார் அவர்கள், திருமதி செசிலி அவர்கள், திருமதி அனிதா அவர்கள், திரு வயலப்பாரி அவர்கள், திரு அப்துல் கசீப் அவர்கள், திரு ராஜ்மோகன் அவர்கள், விக்கிரவாண்டி கிராம நிர்வாக அலுவலர் திரு சௌந்தரராஜன் அவர்கள், எஸ் மகாலிங்கம் அவர்கள், திரு அன்பு அவர்கள், திரு வேலுசாமி அவர்கள், கண்ணியம் கிராம நிர்வாக அலுவலர் திரு ஜி ராஜேவி அவர்கள், விழுப்புரம் தனி வட்டாட்சியரின் ஓட்டுநர் திரு திருமதி நவமணி அவர்கள், திரு முரளி அவர்கள், கலைமணி, திரு ரமணன், திரு ராமஜெயம், திரு கண்ணன் மற்றும் திரு சேகர் ஆகியோர் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் நற்சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ஊரக வளர்ச்சித்துறையை சார்ந்தவர்கள் தயாரில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்கௌண்ட் ஆபீசர் திரு ஆனந்தன் அவர்கள், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் திரு பாஸ்கர் அவர்கள், பிடிஓ அலுவலர் எஸ் ஜோசப் கிறிஸ்துராஜ் அவர்கள், செஞ்சி உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் எஸ் முகமது யாசின் அவர்கள், செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு முல்லை அவர்கள், சார் இங்க பாருங்க சார். ஓகே சார். கோயிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இங்க பாருங்க வெங்கடசுப்ரமணியன் அவர்கள், மயில் இளநிலை பொறியாளர் அப்துல் ரஹீம் அவர்கள், கரெக்டா இருக்கும். விழுப்புரம் துணை வட்டாட்சியர் கண்காணிப்பாளர் திருமதி ஜி உமா மகேஸ்வரி அவர்கள், இங்க பாருங்க. வாங்க பாருங்கம்மா. ஓகே வாங்க. மயிலம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு பாபு அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி பிரியா அவர்கள், விக்கிரவாண்டி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், ஓகே சார். கண்டமலம் ஊராட்சி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் திரு கணேசன் அவர்கள், ஓகே சார் வாங்க வாங்க வாங்க. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக உதவியாளர் திருமதி ஈஸ்வரி அவர்கள், வாங்க. கண்டமலம் ஊராட்சி ஒன்றிய ஊர்நல அலுவலர் எஸ் கவிதா அவர்கள், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக உதவியாளர் எஸ் கண்ணன் அவர்கள்,
விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இளநிலை உதவியாளர் எம் முத்துக்குமார் அவர்கள், முகையூர் ஊராட்சி ஒன்றிய ஈப்பு ஓட்டுநர் எல் சின்னையன் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஈப்பு ஓட்டுநர் பாபு அவர்கள், அவளைத் தொடர்ந்து மாணவர் ஊராட்சி ஒன்றிய தூய்மை பணியாளர் பி சித்ரா அவர்கள், அவளைத் தொடர்ந்து காலை கக்கனூர் ஊராட்சி தூய்மை காவலர் ஐ அரியலட்சுமி அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டி மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளைத் தொடர்ந்து அரசு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி துறையை சார்ந்திருக்கிற பணியாளர்களுக்கு அவருடைய பணியை பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கி மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் அவர்களுக்கு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயலட்சுமி அவர்கள், விழுப்புரம் இணை இயக்குனர் நலப்பணியில் துறையை சார்ந்து அரசு தலைமையகத்து மருத்துவமனை திண்டிவனத்து தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எஸ் சாந்தகுமார் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் இ சரவணன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி மதுரை மாவட்ட ஆட்சியாளர்களை அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வளாமூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கோதை ராஜேஸ்வரி அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திண்டிவனம் அரசு தலைமையகத்து மருத்துவமனை செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமலதா அவர்கள், அவரை தொடர்ந்து மரக்காணம் மருத்துவமனை பணியாளர் திரு விக்னேஷ் அவர்கள், அவரை தொடர்ந்து விழுப்புரம் துணை இயக்குனர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் எஸ் கௌதம் அவர்கள், அவரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட தாய் சேவை நிலைய அலுவலர் திருமதி டி அம்பிகா அவர்கள், அவரை தொடர்ந்து செஞ்சி அரசு மருத்துவமனை மருத்துவர் டி பிரசாத் அவர்கள், செஞ்சி அரசு மருத்துவமனை மருத்துவர் டி பிரசாத் அவர்களுக்கு பதக்கம் வழங்கி பாராட்டு வழங்கி மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செஞ்சி மருத்துவமனை சார்ந்த மருத்துவர் ஏ திவ்யா அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முகையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் கே கலையரசு அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு வழங்கி அவருடைய பணியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் சி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு வழங்கி அவருடைய சேவையை பாராட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் ஜி தீபா அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பதக்கமும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முகையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையில் மருத்துவர் ஆர் தேர்மொழி அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விழுப்புரம் மருத்துவர் திருமதி ஏ துர்காதேவி அவர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலக உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் பி வசந்தகுமாரி அவர்களுக்கு பாராட்டு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ரீச் அக்ஷயா திட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட காசநோய் மையத்துடைய அலுவலர் திரு கே சத்யநாராயணன் அவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து விழுப்புரம் கோட்டம் பில்லூர் கால்நடை உதவி மருத்துவர் ஜெனிஃபர் அவர்களுக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது. மண்டல இணை இயக்குனர் அலுவலக இளநிலை உதவியாளர் திருமதி ஷமீல் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது.
அகூர் கால்நடை ஆய்வாளர் நிலை 1 திருமதி கவிதா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலக அலுவலர் பெருமக்களுக்கு அவருடைய பணியை பாராட்டி நற்சான்றிதழ் வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் முதன்மை கல்வி அலுவலக இருக்கையில் பணி கண்காணிப்பாளர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டி சிறப்பிக்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சி ஒன்றிய பள்ளி இடைநிலை ஆசிரியர் திரு அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. புலியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் சேகர் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி மயிலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரைத் தொடர்ந்து திண்டிவனம் மாவட்ட கல்வி அலுவலக உதவியாளர் திரு அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பித்துக் சித்தலம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராமநாதன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி மதிப்பீட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்கள் பணியை பாராட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லாப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சுதா அவரை தொடர்ந்து மரகதபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து காணி வட்டார மேற்பார்வையாளர் திருமதி அவரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலக பதவி உயர்த்தப்பட்ட கண்காணிப்பாளர் உதயசீரன் அவர்களுக்கு திருமதி தமிழ்ச்செல்வி பஞ்சமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அலி நடராஜன் அவர்கள், ஓபிபேட் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மணிகண்டன் அவர்கள், கிளியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஐடிகே தன்னார்வலர் திருமதி சுமதி அவர்கள், அதனைத் தொடர்ந்து ஐடிகே தன்னார்வலர் திருமதி ஹேமதா அவர்கள், திருமதி ஆர் ஆனந்தி அவர்கள், திருமதி சத்யா அவர்கள், அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்காக வழங்கப்படுகிறது. அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு எஸ் சங்கர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு என் ராஜேந்திரன், சாலை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஆர் வாசினி ஆகியோர் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக நமது மதிப்புக்குரிய விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் நற்சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை சார்ந்த அலுவலர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு சோமசுந்தரம் அவர்கள், தூய்மை பணியாளர் திரு பெருமாள் அவர்கள், தூய்மை பணியாளர் திருமதி ரஹமத் பிபி அவர்கள், அதனைத் தொடர்ந்து திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை சார்ந்தவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலாளர் திரு நெடுமாறன் அவர்கள், உதவி வருவாய் ஆய்வாளர் திரு பழனி அவர்கள், கோட்டக்குப்ப பகுதியை சார்ந்த துப்புரவு ஆய்வர் திரு பின்னாயமூர்த்தி அவர்கள், செயல் அலுவலர் ஷேக் லத்தீப் அவர்கள், தொடர்ந்து ராஜேஷ் அவர்கள், தூய்மை பணியாளர் திரு முத்துக்குமரன் அவர்கள், செஞ்சி பேரூராட்சியை சார்ந்த தூய்மை பணியாளர் திரு ஆரோக்கியசாமி அவர்கள், அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் துறை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திருமதி கே சுந்தரி ஜெயலட்சுமி அவர்கள், தொடர்ந்து திருமதி பொன்னி அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் பொதுப்பணித்துறை மின்பிரிவை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு ஏ டிஎல் அவர்கள், தொடர்ந்து விழுப்புரம் மீன் உதவியாளர் திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள்,
அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் கூட்டுறவு சங்கங்கள் மண்டல இணைப் பதிவாளர் துறை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. வானூர் கூட்டுறவு சார் பதிவாளர் செல்வி வானு அவர்கள், திருமதி உமா அவர்கள், திரு வி ரகுநாதன் அவர்கள். தொடர்ந்து விழுப்புரம் வேளாண்மை துறை இணையக்குழு அலுவலகத்தை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்க மரக்காணம் உதவி தோட்டக்கலை அலுவலர் திரு ரவீந்திரராஜ் அவர்கள். தொடர்ந்து விழுப்புரம் சமூக நல மகளிர் உரிமை துறை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திருமதி செல்வி மகேஸ்வரி அவர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு ஆர் ராமகிருஷ்ணன், திரு எஸ் பலராமன். தொடர்ந்து திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு டி பால் முனியாண்டி. விழுப்புரம் நில அளவைகள் பதிவேடு துறையை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தலைமை வரைவாளர் திரு சண்முகம் அவர்கள், திருமதி யமுனா தேவி அவர்கள், வட்ட சார் ஆய்வாளர் திரு ராஜேஷ், சார் ஆய்வாளர் திருமதி வசந்தகுமாரி அவர்கள், வட்ட சார் ஆய்வாளர் திரு நாகராஜன் அவர்கள். விழுப்புரம் வாழ்த்து காட்டுவோம் திட்டத்தை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு டி பாலமுருகன், செயலாளர், வாழ்த்து காட்டுவோம் திட்டம் விழுப்புரம். விழுப்புரம் மின்சாரத்துறையை சார்ந்து சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருக்கரங்களால் நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. உதவி மின் பொறியாளர் திருமதி கே கல்பனா, திரு பி திலீப்குமார், திரு எஸ் சவுந்தரராஜன், திரு டி நாகராஜன். விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு செஞ்சியை சார்ந்த திருமதி எம் மஞ்சுளா அவர்கள், விழுப்புரம் பகுதியை சார்ந்த திருமதி ஜி விஜயலட்சுமி, கண்டமங்கலம் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக துணை வேளாண்மை அலுவலராக பணியாற்றும் திரு ஆர் சுப்ராஜ் அவர்கள், திரு பி சின்னத்துரை, செல்வி எல் சமீனா. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் வேளாண்மை துணை இயக்குநர் வேளாண் வணிகம் துறையை சார்ந்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திண்டிவனம் வேளாண்மை அலுவலர் திருமதி எம் கார்த்திகா அவர்கள். தொடர்ந்து வேளாண்மை பொறியியல் துறையை சார்ந்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு முகமது சாகுல் கமீது கசாக் அவர்கள். தினசரி செய்தியாளர் திரு பி ஜோதிதாஸ், செல்வி எஸ் பூஜா, தளபதி அரசு செய்தியாளர் திரு ஆரிஃப் பாஷா, ஏதாவது நீங்க எடுக்கிறது யாராவது கொடுக்க போறீங்களா? எப்படி சொல்லு அப்படின்னு அதுதான் எடுக்கிறேன். ஓகே வா வாக்கண்ணே வாக்கண்ணே. உரிமைக்குழல் செய்தியாளர் திரு விக்னேஷ் அவர்கள், தினக்காட்சி செய்தியாளர் திரு நடராஜன் அவர்கள், மாலை எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள். தொடர்ந்து தினப்பாவை செய்தியாளர் திரு எஸ் கே மாதவன் ஆகியோர் சிறப்பாக பணிபுரிந்த பத்திரிகையாளர்களுக்காக நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஜெய்